ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுவராஜ். இது யூவி டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் இயர் கொஷனை பற்றி பார்ப்போம். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றார். அவர் பெற்றது 576 மதிப்பெண் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் காண்க. அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, 80% மதிப்பெண் தான் பெற்றிருக்காங்க. அந்த மதிப்பெண் என்ன 576 அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ நம்ம இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 576 எத்தனை சதவீதம்? 80%. ஸோ இப்போ இது ஆளாக டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு 1% என்னன்னு கிடைச்சிருமா? இவங்க கேட்டுருக்குதுன்னா மொத்த மதிப்பெண். ஸோ அப்போ இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100% கிடைச்சிருமா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 576/80. ஏன் 80%னால 80ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1% கிடைச்சிரும். ஸோ அது கூட 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு மொத்தமான 100% கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை அடிச்சோம்னா 0 0 கேன்சல். 2ஆல் அடிச்சோம்னா 2 10 4 2 8 1 4 1 4 மீதி 1 வரும். அப்போ 4 16 மீதி 1 வரும். 4 16. ஸோ அப்போ 144 × 5. அப்போ என்ன நமக்கு ஒரு ஆன்சர் 720. இதே மாதிரி டெய்லிக்கு டிஎன்பிஎஸ்சி ரெலவெண்ட்டான அப்டேட் தெரிஞ்சுக்க யூவி டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.